அன்பிற்குரிய அருமை மக்களே, அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு 10வது தராவீஹ் முடிந்திருக்கிறது. ஆப்ஸா இன்னைக்கு வல்லாஹு சரீஉல் ஹிசாப்னு முடிச்சிருக்காரு. வல்லாஹு சரீஉல் ஹிசாப் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அதாவது கணக்கிடக்கூடியவனில் அல்லாஹுவை தவிர சரியானவன் யாருமே இல்லை அப்படின்னு முடிச்சிருக்கார். நம்ம அதெல்லாம் விட்டுடலாம். ஆப்ஸா இன்னைக்கு ஓதுனதில் முதலாவது ரக்காயத்தில் ஓதுனார். என்ன ஓதுனார்னா, நகுனு நகுசு அலைக்கு அஹ்ஸனல் கஸஸி பிமா அவ்ஹைனா இலைக்க ஹாதல் குர்ஆன வ இன் குன்த மின் கப்லிஹி லமினல் காஃபிலீன் அப்படின்னு ஓதுனார். அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருக்காண்டா, குர்ஆனை 3ஆக பிரித்து நமக்கு கொடுத்திருக்கிறார். குர்ஆனில் 6666 ஆயத்துங்க. இந்த 6666 ஆயத்துக்களையும் அல்லாஹ் 3ஆக பிரித்து கொடுத்திருக்கிறார். ஒரு பகுதி என்ன தெரியுமா? சட்ட சம்பந்தப்பட்டவைகள். அடுத்த பகுதி உதாரணம் சம்பந்தப்பட்டவைகள். அடுத்த பகுதி சரித்திரம் சம்பந்தப்பட்டவைகள். இந்த 3 மத்திரம் சொல்லி பயானம் முடிச்சிடுங்க கரெக்டாக 10 நிமிஷத்தில். சட்ட சம்பந்தப்பட்டவைகள் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் திருடி விட்டானையானால் அவனுடைய கையை வெட்ட வேண்டும். இது கியாமத்து நாள் வரைக்கும் மாறாது. இன்னைக்கு வரைக்கும் அரபிக் ஒன்றில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு மனிதன் ஒரு ஆணோ பெண்ணோ விபச்சாரம் செய்து விட்டால் என்ன செய்யணும்? அவர்களை கல்லால் அடித்து கொள்ள வேண்டும். இந்த சட்டம் கியாமத்து வரைக்கும் மாற்றப்படாது. இப்படி சட்ட சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி. அடுத்தபடியாக உதாரணம் சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி. உதாரணம் சம்பந்தப்பட்ட ஒரு பகுதின்னா உங்களுக்கு விளங்குற மாதிரியே சொல்கிறேன். 15வது ஜுஸுவில் பனி இஸ்ராயீல்ல ஒரு ஆயத்தை கடைசியில் அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? 15வது சூரத்துல் காஃபில் கடைசியில் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்குகிறார்கள். யார் கேட்குறாங்க? காஃபிர்கள் கேட்குறாங்க. குர்ஆனுக்கு ஒரு தெளிவான முடிவான விரிவுரை என்ன? குர்ஆனுக்கு ஒரு தெளிவான முடிவான விரிவுரை என்ன? இந்த விரிவுரை உங்களோடு முடிந்து விடுமா அல்லது உங்களுக்கு பின்னாலும் தொடருமா? அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. யார்கிட்ட? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துக்கு. அற்புதமான விஷயம். பெருமானார்கிட்ட வர்றாங்க. முகம்மதே, உன்னிடத்தில் என்ன கேட்டாங்க? இல்லை, குர்ஆனுக்கு நான் சொல்லக்கூடியதோடு விரிவுரை முடிந்து விடுமா அல்லது அதில் இருந்து 1 10 உருவாக்கப்படுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்ன உடனே அதுக்கு பதில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வகை கொண்டாந்து கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க தெரியுமா? லவ்கானல் பஹுரு மிதாதல்லி கலிமாத்தி ரப்பி ல நஃபிதல் பஹுரு கபுல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி வலவ் ஜினா பி மிஸ்லிஹி மததா. சூரத்துல் கஹ்ஃபில் கடைசி ஆயத்துக்கு முதல் ஆயத்து. முகம்மதே, அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லுகிறேன் ஜிப்ரீலின் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். உலகத்திலே உண்டான மரங்களை எல்லாம் பேனாக்களாக ஆக்கி, நல்லா கவனிக்கணும், உலகத்திலே உண்டான மரங்களை எல்லாம் பேனாக்களாக ஆக்கி, எல்லா கடலையும் அந்த பேனாக்களுக்கு மையாக ஆக்கி, ஏன்னா என்னுடைய திருக்குர்ஆன் ஷரீஃபுக்கு விரிவுரை எழுதினாலும் கியாமத்து நாள் வரைக்கும் எழுதி கொண்டே இருக்கலாம். இதுதான் முடிவுண்டு யாருமே சொல்ல முடியாது. எத்தனை தப்சீர் எத்தனை விரிவுரை வந்தாலும் சரி, அந்த தப்சீருடைய ஆசிரியர் இதுதான் இதற்கு, இந்த ஆயத்துக்கு இதுதான் தெளிவான முடிவு, இதற்கு பின்னால் ஒரு விரிவுரை இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமான? சொல்லவே முடியாது. இதுவரைக்கும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான், ல நஃபிதல் பஹுரு, கடல் வத்தி விடும். கடல் தண்ணியை பூரா மையாக்குறாங்கல்ல, அந்த கடல் வத்தி விடும். கபுல அன் தன்ஃபத கலிமாத்து ரப்பி, என்னுடைய திருக்குர்ஆனுக்கு உலகத்திலே உண்டான மரத்தை எல்லாம் பேனாக ஆக்குகிறீர்கள்லவா, அந்த பேனாவை கொண்டு எழுதி முடிப்பதற்கு முன்னால் கடலும் வத்தி போய்விடும். அந்த பேனாக்களும் ஒன்று கூட இல்லாமல் ரீபில் உடைஞ்சு அந்த மரங்கள் எல்லாம் என்னவாயிரும்? தூசியாக போய்விடும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான். வலவு ஜினா பி மிஸ்லிஹி மததா. இது ஒரு உதாரணம் நினைக்காதங்க.
இது போன்ற பல உதாரணங்களை நான் குர்ஆனிலே உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, இதை மாத்திரம் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். அப்போ இப்படி உதாரணம் சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி குர்ஆனில். அடுத்தபடியாக சரித்திரம் சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி, மூன்றாவது பகுதி. சரித்திரம் சம்பந்தப்பட்ட பகுதியில் 25 நபிமார்களிலே கிட்டத்தட்ட அதிகமான நபிமார்களுடைய பெயருடைய அதிகமான நபிமார்களுடைய சரித்திரத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஒரு சில நபிமார்களுடைய சரித்திரம் சொல்லப்படல, பெயர் மாத்திரம் சொல்லப்பட்டிருக்குது. பெயர் மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்குது. குர்ஆனில் கூறப்பட்டது 25 நபிமார்கள் தான். 26வது பேர் குர்ஆனில் கிடையாது. 1,24,000 பேரில் 25 பேர் தான் குர்ஆனில் இருக்காங்க. அதிலே சரித்திரம் சொல்லப்பட்டவங்க அதிகமானவங்க, கம்மியான சரித்திரம் சொல்லப்பட்டவங்க ரொம்ப கம்மியானவங்க. பேர் மாத்திரம் சொல்லப்பட்டவர்கள் ஒரு சிலர். அந்த ஒரு சிலரில் உதாரணம் உங்களுக்கு யாரும் சொல்றேன். தல்கிஃபுல்னு ஒரு நபி வந்தார். அவர் பேர் மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்குது. அவர் சரித்திரம் எதுவுமே சொல்லப்படலை. அவர் எங்கே வந்தார், எங்கே பிறந்தார், எங்கே நபியாக்கப்பட்டார், எங்கே வாழ்ந்தார், எதுவுமே சொல்லப்படலை. இப்படி சொல்லப்பட்ட இந்த 25 நபிமார்களுடைய சரித்திரங்களில் ஏன்னா திருக்குர்ஆன் ஷரீஃப் இறக்கப்பட்டதில் இருந்து எத்தனை சரித்திரம் சொல்லப்பட்டதோ அத்தனை சரித்திரங்களிலேயும் இப்பொழுது சொல்லக்கூடிய இந்த ஆயத்திலே சொல்லப்படக்கூடிய சரித்திரம் மிக அழகான சரித்திரம். அல்லாஹ் சொல்றான், நகுனு நக்குசு அலைக்க, நபியே முகம்மதே உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா, அஹ்சனல் கஸஸி பிமா அவுகைனா இலைக்க, உங்களுக்கு இதுவரைக்கும் எத்தனை ஆயத்துக்களை இறக்கி வைத்திருக்கிறேனோ அத்தனை ஆயத்துக்களிலேயும் மிக அற்புதமான சரித்திரம். வாழ்க்கையிலே ஒருவன் எடுத்து நடந்தால் இந்த உலகத்திலேயும் அவன் உயரலாம், மறு உலகத்திலேயும் அவன் உயரலாம். அப்படியா கொண்ட ஒரு சரித்திரத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா. வயின் குந்த மின் கபுலிஹி லமினல் காஃபிரீன். அல்லாஹ் திருப்பி சொல்றான், இதற்கு முன்னால் இறக்கப்பட்ட எல்லா விஷயத்திலும் எல்லா ஆயத்திலேயுமே நீங்கள் பராமுகமாக இருந்தால், கண்டுகொள்ளாமல் இருந்தால் அதை பற்றி பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தான் நஷ்டம். என்னுடைய திருக்குர்ஆன் இறக்கப்பட்ட ஆயத்து எதுவுமே பராமுகமாகாது. ஆனால் இதிலே பராமுகமாக இருந்து விட்டீர்களேயானால் உங்களுடைய வாழ்க்கை கெட்டு போய்விடும். அப்படியா கொண்ட சரித்திரத்தை உங்களுக்கு நான் சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு யாருடைய சரித்திரத்தை அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? 25 நபிமார்களிலேயும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரத்தை சொல்றாங்க. இந்த மாதிரி அழகிய சரித்திரம் எந்த நபிமார்களுக்கும் அல்லாஹ் சொல்லல குர்ஆன்ல. இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரத்தை மாத்திரம் அல்லாஹ் சொல்றான். ஏன் தெரியுமா? ஒரு சில நபிமார்களுக்கு பச்சிலம் குழந்தையாக இருக்கிற பொழுது சோதனை, ஒரு சில நபிமார்களுக்கு வாலிபத்தை அடைந்த போது சோதனை, ஒரு சில நபிமார்களுக்கு வயோதிகத்தை அடைந்த போது சோதனை. ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறந்த உடனேயே சோதனை. என்ன சோதனை? ஏன் சோதனை? அவர் கூட பிறந்தவர்கள் எல்லாம் 14ஆம் பக்கத்து நிலவை விட அழகாக பிறந்தார். அவர் சூரியனை பார்த்தால் கண்ணு கெட்டு போகாது, கண்ணு கூசாது. யூசுஃபை பார்த்தால் கண்ணு கூசும். சந்திரனை பார்த்தால் கண் குளிராது, யூசுஃபை பார்த்தால் கண் குளிரும். நட்சத்திரங்களை பார்த்தால் என்ன செய்யாது? மயக்கம் வராது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தால் மயக்கம் வரும். அவர் பிறந்ததிலிருந்தே அவருக்கு சோதனை. பிறந்த உடனேயே கூட பிறந்த எல்லா பேரும் பார்த்தாங்க. கிட்டத்தட்ட 11 பேர். என்னடா நம்மளுந்தே பிறந்த இதே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இவர் பிறந்திருக்கார், இவர்கிட்ட உண்டான அழகுல ஒன்று கூட நம்மள்கிட்ட இல்லையே, இது என்ன ஆச்சரியம். அன்றைக்கே பொறாமை கொள்ள ஆரம்பிச்சாங்க. அந்த பொறாமை எத்தனை ஆண்டு காலங்கள் வரைக்கும் இருந்தது தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய 40வது வயசு வரைக்கும் இருந்துச்சு. பொறாமை கொள்ள ஆரம்பிக்கப்பட்டு 7 வயசிலே கிணற்றிலே தூக்கி எறிந்தார்கள். யார் எறிஞ்சார்? கூட பிறந்த 11 பேர் தான் எறிஞ்சாங்க. கூட பிறந்த 11 பேர் தான் கிணத்துல தூக்கி எறிஞ்சாங்க. அன்றிலே இருந்து கிணற்றில இருந்து ஒருத்தர் கண்டெடுத்தாரு.
கண்டெடுத்தவர் அவர் கொண்டு வளர்த்தாரா? அவர் வளர்க்கல. அவர் கொண்டு சந்தையில் விற்றார். அங்கே ஒரு சோதனை. சந்தையில் விற்கப்பட்டவர் என்ன செஞ்சாரு? அவர் வச்சுக்கிட்டாரா? அவரும் வச்சுக்கிறல. அவர் அந்த நாட்டுடைய மன்னருடைய அரச சபைக்கு கூட்டிட்டு போனார். அங்கே அவர்கள் இருந்தார்கள். இருக்குகிற காலத்திலே எந்த சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள்? அரசருடைய மனைவிட்டையே சோதனைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அந்த மாளுடைய தொல்லை தாங்க முடியாம நம்ம யாராவது ஜெயில விரும்புவோமா? ஜெயிலுக்கு யார் போவா? குற்றவாளி போவான். ஜெயில யாராவது விரும்புவோமா? அந்த மாளுடைய தொல்லை தாங்க முடியாம, ஏன்னா அந்த மாலாவது கல்யாணம், அந்த மாலை அவரை பார்க்க முடியாம என்ன செஞ்சிச்சு? அவரை கட்டி அணைத்தது. நம்ம பெண்களாக இருந்து அவரை தூக்கிட்டே போயிடுவாங்க. அந்த அளவுக்கு அழகில் உயர்ந்து போயிருந்தார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்தமா தொல்லை தாங்க முடியாம என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, ஆனா அகப்பு சீஜின, நான் ஜெயிலை பிரியப்படுகின்றேன். ஏன்னு கேட்டா, அல்லாஹ் இந்த மாளுடைய தொல்லையை விட செயல் எனக்கு ரொம்ப பெட்டரு. ஜெயிலில் போய் எத்தனை வருஷம் இருந்தாங்க தெரியுமா? 7 ஆண்டு காலங்கள் இருந்தாங்க. 7 ஆண்டு காலங்கள் இருந்தாங்க. கடைசியில அல்லாட்ட கேட்டாங்க, அந்தம்மா தொல்லையிலிருந்து வந்ததுக்காகத்தான் நான் என்ன செஞ்சேன்? ஜெயில உன்னிடத்துல கேட்டேன், ஜெயிலில் எத்தனை ஆண்டு காலங்கள் நான் கிடப்பது? அல்லாஹ் சொன்னா, நீ தானே கேட்ட, நானா ஜெயிலுக்கு போக சொன்னேன்? நீ தானே கேட்ட. அப்ப இந்த ஜெயிலில் இருந்து வெளியேறுவதற்கு வழியை கொடுன்னு கேட்டாங்க. ஏற்கனவே அவருக்கு முன்னால் 2 பேர் ஜெயிலில் இருந்து வெளியேறினாங்க. அவங்கள்ட்ட சொல்லியும் விட்டாரு. அல்லாஹ் கேட்டான், நீ என்னட்ட எல்லாம் உதவி தேடணும், அதை விட்டு மனுஷன்ட்ட போய் எனக்கு உதவி தேடின? அந்த 2 பேர்கிட்ட சொல்லி விட்டார், என்னை பற்றி சொல்லுங்கண்டு. ஏன்னா அந்த 2 பேரும் மறந்துட்டு போயிட்டாங்க. எல்லாம் மறக்கடிச்சிட்டான். என்னைக்குமே மனுஷன்ட்ட உதவி தேடக்கூடாதுங்க. அவர் எவ்வளவு பெரிய கொடைவெல்லாம் இருந்தாலும் சரி, கேட்டா முடிஞ்சு போச்சு. அப்ப இதுக்கு என்ன வழின்னு கேட்டாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னா, மன்னர் ஒரு கனவு காணுவாரு, அந்த கனவுக்கு பதில் யார் சொல்லுவா அப்படின்னு உலகம் பூரா தேடுவாரு. நீ யார்கிட்ட போய் மன்னரை சொல்ல சொன்னையோ அவங்களுக்கு இப்ப நான் ஞாபகப்படுத்துகிறேன். அவங்க சொல்லுவாங்க, மன்னர் வந்து கூப்பிடுவாரு, போய் கனவுக்கு பதில் சொல். கனவுக்கு பதில் சொன்னாங்க. பதில் சொன்ன உடனே மன்னர் என்ன செஞ்சாரு? அரச சபையை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கொடுத்தாரு. கொடுத்து போட்டு அவர் வெளியே வந்துட்டார். அதுக்கு பின்னால என்ன ஏற்பட்டுச்சு தெரியுமா? அடுத்து ஒரு கனவு. என்ன கனவு? அந்த நாட்டில், பல்கு நாட்டில் 7 வருஷம் செழிமையாக இருக்கும், 7 வருஷம் பஞ்சம் வரும். 7 வருஷம் கொட்டுனா, அல்ல ரஹ்மத்தை கொட்டுனா. 7 வருஷம் முடிஞ்சு பஞ்சம் வந்துச்சு. அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அந்த பஞ்சத்திலே தான், அந்த பஞ்சத்தில் மிக மோசமான சூழ்நிலையில் எல்லா நாட்டு மக்கள் எல்லாம் அரமனையில வந்து உணவை வாங்கி கொண்டு போறக்கூடிய சூழ்நிலையில யார் வந்தார்? 40 ஆண்டு காலங்களுக்கு பின்னால் தன் கூட பிறந்த சகோதரர்கள் வந்தார்கள் உணவு வாங்க. வந்தவனை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பார்த்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு யாருக்கும் இவரை தெரியல. யூசுப் உண்டு தெரியல, 11 பேர்த்துக்கு தெரியல. அந்த உணவு கொடுக்கக்கூடியவர்கிட்ட சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியும்? உணவு அளக்கக்கூடிய படியை இன்னாருடைய சாக்கில் போற்று. அவர் யாரு? அந்த சாக்கை சுமக்கக்கூடியவர் தன் கூட பிறந்த சகோதரன். போற்று. வெளியே போகும்போது செக்கப் பண்ணாங்க. செக்கப் பண்ண என்ன நடந்துச்சு? இவருடைய இதுல படி கடந்துச்சு. இவர் மேல திருட்டு பட்டம் கட்டப்பட்டது. வேணும்ட்டே கட்ட சொன்னாங்க. ஏன் கட்ட சொன்னாங்க? கட்டனோட அவரை பிடிச்சி அரச பேரை வச்சுக்கிட்டு போய் உங்க அத்தாவை கூட்டிட்டு வா. அத்தாவை கூட்டிட்டு வர்றாங்க. எந்த நிலையில? கண் இல்லாமல் போயிருச்சு. அத்தா கூனி குறுகி போயிட்டார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். எத்தனை வருஷம்? 40 வருஷம் மகனை இழந்த பின்னால் வந்தவண்ண, இந்த மாதிரி உங்களுடைய மகனார் செய்து விட்டார், என்ன செய்யலாம் அப்படின்னு அரசு சபையில் கேட்குறாங்க. அவர் என் புள்ள அப்படி செய்ய மாட்டானுங்கிறாரு. அப்போ தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாய் திறக்கிறாங்க, இல்லை உங்கள் புள்ள அப்படி செஞ்சுட்டாரு. அப்போ தான் அவர் கேட்குறாரு, இந்த குரலை நான் எங்கோ கேட்டிருக்கேனே. மகனுடைய குரலை கேட்டு சொல்கிறார். எத்தனை வருஷத்துக்கு பின்னால்? 40 வருஷத்துக்கு பின்னால். அவர் சொல்கிறார், ஆனால் அஸ்மாஉ, நான் கேட்டிருக்கிறேன், காதிகி சவுத்த, இந்த சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். கபுல 40 சனா, 40 ஆண்டுகளுக்கு முன்னால் கேட்டிருக்கிறேன்.
மன்னின் நீ யார்? அரசனை பார்த்து கேட்கிற, நீ யார்? திருப்பி சொல்றார் அரசர், உங்களுடைய மகன் செய்த தவறுக்கு என்ன சொல்லுகிறீர்கள்? அப்பதான் கேட்கிறார், அந்த யூசுப், தன்னுடைய மகனை பார்த்து கேட்கிறார், அந்த யூசுப், நீ யூசுப் தானே? இப்னு யூசுப், என்னுடைய மகன் யூசுப் தானே? நான் 7 வயதில் இழந்தேனே, உனக்காக கண்கள் அழுது 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 கண்களை எல்லாம் இல்லாமல் ஆக்கினேனே, உனக்காக பட்டினி கிடந்த உடலை எல்லாம் பெரும் பெரிய உடலை சிறுமையாக்கினேனே, உனக்காக கூனி குறுகி போய் உட்கார்ந்து என்றைக்காவது ஒரு நாள் உன்னை பார்க்காமல் இறந்து போக மாட்டோம், உன்னை பார்க்காமல் இறந்து போக மாட்டோம் அப்படின்னு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறேனே, அந்த யூசுப் தானே நீ? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே வடிக்கிறாங்க கண்ணீரை. தகப்பனை பார்த்து அப்படியே கண் கலங்கி வடிக்கிறாங்க. எத்தனை வருஷம்? 40 ஆண்டு காலங்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த 40 ஆண்டு காலங்களிலேயும் ஏற்பட்ட எந்த சோதனையிலும் அல்லாஹ்வை மறக்கவே கிடையாது, அல்லாஹ்வை மறுக்கவே கிடையாது, அல்லாஹ்வை திட்டவே கிடையாது, அல்லாஹ்வை கோபிக்கவே கிடையாது. இதற்கு பின்னால் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா அன்பிற்குரியவர்களே? அப்பொழுதுதான் சொல்லுகின்றார்கள், ஆனா யூசுப், எனது அன்பு தந்தையே, நான் தான் யூசுப். கது மன்னல்லாஹு அலைனா, அல்லாஹ் நம்மள் மீது நியாமத்து செய்து விட்டான், செய்து கொண்டே இருக்கின்றான். என்ன நியாமத்து செய்து கொண்டே இருக்கிறான்? 7 வயதிலே நானும் நீங்களும் பிரிந்தாலும் என்னுடைய அன்பை உங்களிடத்திலிருந்து எடுக்காமல், உங்களுடைய அன்பை என்னிடத்திலே இருந்து எடுக்காமல் அல்லாஹ் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? தொடர்படியாக ஆக்கிக் கொண்டே இருக்கிறான். ஆகையினால் தான் இன்று உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து விட்டான். உங்களுடைய பிள்ளை உடலால் உங்களை விட்டு துளைந்தாலும் உயிரால் உங்களை விட்டு துளையவில்லை. பச்சிலம் குழந்தையாக நீங்கள் இழந்த பிள்ளை இன்றைக்கு பல்கு நாட்டுடைய மன்னராக அல்லாஹ் உங்களிடத்திலே காட்டியிருக்கிறான். ஏன் காரணம்? எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை பயந்த ஒரே ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய துண்டை தூக்கி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன் மேலே போட்டிருந்த துண்டை தூக்கி முடிச்சிட்டேன், துண்டை தூக்கி தன்னுடைய தகப்பனார் கண்ணில் தடவுறாங்க. தெரியாமல் இருந்த கண் தானாக விழிக்குகிறார்கள். இதைத்தாங்க அல்லாஹ் சொல்றான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, நஹ்னு நக்குஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், முஹம்மத், அழகான சரித்திரத்தை உனக்கு நான் சொல்லுகின்றேன். இதற்கு முன்னால் நீயும் உன்னுடைய உம்மத்தும் பராமுகமாக இருந்தாலும் இந்த சரித்திரத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையிலும் என்னை பயந்ததை போன்று, யூசுப் பயந்ததை போன்று நீங்கள் பயந்து வாழ்க்கை நடத்தினால் இந்த உலகத்தை நீங்கள் வெல்லலாம். இல்லை என்றால் உலகம் உங்களை வென்றே தீரும். உலகத்தை வென்றவர் யாரையும் நான் பிரியப்பட மாட்டேன். உலகத்தை யார் வெல்லுகிறார்களோ அவர்கள் என்னை பிரியப்படுவார்கள், அவர்களை நான் பிரியப்படுவேன். யூசுஃபை போன்று வாழுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். என்னத்தை கற்றுக்கொள்ளுங்கள்? எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை தவிர எதுவுமே நடக்காது அப்படிங்கிறத உறுதி கொண்டு உலகத்தில் வாழுங்கள். இந்த உலகம் அல்ல, எல்லா உலகத்தையும் வெல்லலாம் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அன்பிற்குரியவர்களே, அந்த யூசுப் அவர் வழியிலே வந்த கண்மணி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த உலகத்தை வென்று மறு உலகத்தையும் வென்று நாளை ஜன்னத்தில் ஃபிர்தௌஸை அடைய இருக்கிறார்களோ அந்த கூட்டத்தில் ஒருவராக அல்லாஹ் உங்களையும் என்னையும் இந்நாளல்ல எந்நாளும் ஆக்கி இதே இந்த நாள் ரஹ்மத்து முடியக்கூடிய இந்த 10வது நாளை அடுத்த வருடம் உயிரோடு எந்த குறையில்லாமல் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவர்களுக்கும் தந்த அருள்புரிவானாக. வாகர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார். வ ஸல்லி அலன் நபி சய்யிதினா வ நபீனா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர்